சூப்பர் சிங்கர் சீசன் 11ஓட ரன்னர் அப்பா வந்திருக்கக்கூடிய சரண் ராஜா, சூப்பர் சிங்கர் முடிஞ்சு அவர் வீட்டு பீரோல வச்சிருந்த சில பொருட்கள பார்த்துட்டு, அவங்க அம்மா ரொம்பவே ஆனந்த கண்ணீர் விட்டுருக்காங்க. அதோட விவரத்த இந்த வீடியோல பார்க்க போறோம். ரீசென்ட்டா சூப்பர் சிங்கர் சீசன் 11க்கான கிராண்ட் ஃபைனல் நடந்து முடிஞ்சிருக்குது. அதுல நிக்கில் டைட்டில் வின்னராவும், திஷாதனா அப்புறம் சரண் இவங்க 2 பேருமே ரன்னர் அப்பாவும், மீனாட்சி செகண்ட் ரன்னர் அப்பாவும் வந்திருக்காங்க. இந்த மாரி சிச்சுவேஷன்ல ஒரு பக்கம் நிக்கில் இந்த டைட்டில வின் பண்ணது பல பேருக்கு சந்தோஷத்த ஏற்படுத்தியிருக்கு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் சரண்ராஜா, திஷாதனா இவங்க 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் டைட்டில வின் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்களுக்கு ஒரு ஆதங்கம் இருந்து வந்துட்டு இருக்கு. அதுக்காக நிக்கில் இந்த டைட்டிலுக்கு டிசர்விங் இல்ல அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாதுல்ல. நிக்கிலுக்கு மத்த போட்டியாளரை விட அந்த மேடை அனுபவம், சாங் செலக்ட் பண்ணக்கூடிய விதம் இதுல எல்லாத்துலயுமே ஒரு அனுபவம் இருக்கு. அது கூட அவர் டைட்டில் வின் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருந்திருக்கலாம், ஒரு காரணமா இருந்திருக்கலாம். இன்னொரு பக்கம் சரண்ராஜாவை பொறுத்த வரைக்கும் அவரு இந்த ஷோல கலந்துக்கிறதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான புக்ஸ் எழுதியிருக்காராம். பல கவிதைகளை எழுதி உலக சாதனைக்காக அத அனுப்பி வச்சிருக்காராம். இத சூப்பர் சிங்கர் மேடையில அவர் தெரிவிச்சிருந்திருக்காரு. ஆனா, ஒரு பாடல் பாடக்கூடிய விதம், ஒரு பாடலுக்கான சுற்று, ஒரு தேர்வு, ஒரு போட்டிங்கும்போது, அவருக்கு இதுதான் முதல் மேடை. இந்த ஒரு மேடையில அவரு கிடைச்சிக்கக்கூடிய இந்த பரிசு பொருட்களா இருக்கட்டும், அதுக்கான ஷீல்டா இருக்கட்டும், ஒரு விஷயத்தையும் அதாவது இந்த சூப்பர் சிங்கர் சீசன் 11 ஆரம்பிச்சதுலருந்து இப்ப வரைக்கும், அவருக்கு ஒட்டுமொத்தமா கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த எல்லா பொருட்களையும் அவரு வீட்ல பிரத்யேகமா இதுக்காகவே ஒரு பீரோ, ஒரு லாக்கர் ரெடி பண்ணி, அந்த பீரோல தான் வச்சிருக்காரு. பத்தாததுக்கு சூப்பர் சிங்கர் சீசன் 11ஓட கிராண்ட் ஃபினாலேல ரன்னர் அப் அப்படிங்கிறதுக்கான ஒரு டிராஃபி கொடுக்கப்பட்டு, ரூ. 10,00,000 பரிசு தொகைக்கான ஒரு போஸ்டும் குடுத்திருந்தாங்க. அது எல்லாத்தையுமே அந்த பிரத்யேகமான லாக்கர்ல ஒளிச்சு வச்சு, அத அவரோட லாங் டெர்முக்கு ஒரு மெமரீஸா கலெக்ட் பண்ண போறாராம். இத பத்தி அவங்க வீட்ல கேட்கும்போது, "என்னோட வாழ்க்கையில நான் படிச்சிருக்கேன். சில கவிதைகள் எழுதியிருக்கேன், புக்ஸ் எழுதியிருக்கேன். ஆனா பெருசா எந்த ஒரு இடத்துலயும் நான் பெரிய விருதுகள் வாங்குனதில்ல. அப்படிப்பட்ட விருதுகள் வாங்குறதுக்கான ஒரு முக்கியமான இடமா எனக்கு இந்த சூப்பர் சிங்கர் மேடை இருந்திருக்கு. அத நான் பயன்படுத்திக்கிட்டேன்." அப்படிங்கிற மாரி தான் தெரிவிச்சிருக்காராம். இதை கேட்டுட்டு அவங்க ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, தனுஷ் அவர்களோட 55வது திரைப்படத்த பத்தி ஒரு அஃபிஷியல் பிட்ட இப்ப ரீசென்ட்டா வெளியிட்டிருக்காங்க. அமரன் படத்தோட வெற்றிக்கு அப்புறமா இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்துல தனுஷ் நடிப்பு உருவாக போற திரைப்படம் தான் டி-55. கடந்த சில நாட்களாவே இந்த படத்துல எக்கச்சக்கமான பிரபலங்கள் இணைகிறாங்கங்கிற மாதிரி அறிவிப்பு வெளிவந்துட்டு இருக்கு. முதல்ல இந்த படத்தோட இசையமைப்பாளரா சாய் அபியங்கர் கமிட் ஆயிருக்காரு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஸ்ரீலீலா, சாய் பல்லவி இவங்க 2 பேருமே கமிட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத அறிவிச்சிட்டாங்க. இதைத் தொடர்ந்து டி-55 படத்துல மலையாள சூப்பர் ஸ்டாரா இருக்கக்கூடிய மம்முட்டி அவர்கள் இணைஞ்சிருக்காராம். இத வண்டர் பார் பிலிம்ஸ் நிறுவனம் இப்ப ரீசெண்டா ட்விட்டர்ல அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இது மூலியமா முதல் முறையா தனுஷ் கூட மம்முட்டி அவர்கள் கை கோர்த்து நடிக்க போறாரு. இவருக்கு என்ன மாதிரி கதாபாத்திரம் கொடுத்திருக்காங்க? நெகட்டிவ் ரோலா? இல்ல தனுஷ் அவர்களுக்கு அப்பா கதாபாத்திரமா? இல்ல வேற ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிம் அப்படிங்கிறதால ஒரு அரசியல்வாதியா நடிக்க போறாரா? அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிற கருத்துக்கள மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.